மது பழக்கம், அடுத்து வந்து புகைப்பழக்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இதய நோய்களுக்கு ஒரு பெரிய சாவியாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ட்ரெஸ் அண்டு தூக்கமின்மை, அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மனக்கவலையினாலும் சரி, மன அழுத்தத்தினாலும் சரி, அது மட்டும் அல்லாமல் வந்துட்டு நல்ல தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனாலே சொல்லி, இந்த முதல்ல நான் கூறிய எல்லா ரீசன்ஸுமே வந்து இது வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த ஒபிசிட்டி தான் வந்துட்டு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது மித்த டிசீஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைலை, ஊட்டச்சத்துன உணவுகள் வந்து எடுத்துக்கணும். எப்படி வந்து பெண்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய எலும்பு வளர்ச்சி, தசை வளர்ச்சிக்கு வந்து நம்ம வந்து கரெக்டான ஊட்டச்சத்தான உணவுகள் கொடுக்குறோமோ, அதே மாதிரி ஆண்களுக்கும் சரி அவங்களுடைய தசை வளர்ச்சி குறையாமல் இருக்கிறதுக்கு, அவங்களுடைய எலும்புகள் வந்து வலுப்பெறத்துக்கு வந்து நம்ம வந்து சத்தான உணவுகள் கொடுக்கணும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களின் ஆரோக்கியம். பொதுவாகவே பெண்களோட ஆரோக்கியத்தை பற்றி தான் நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் பெண்களோட ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியமோ அதற்கு நிகராக தான் ஆண்களோட ஆரோக்கியமும் இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பேக் போனாக இருக்கிறவங்க தான் வந்து ஆண்கள். அந்த ஆண்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே மேக்சிமம் வந்து வெளியே சொல்கிறதில் அலட்சியமாக இருப்பாங்க. ஆனால் அதோட பிரதிபலிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆரோக்கியத்தில் தான் காமிக்கும். மெயினாக 40+ இருக்கக்கூடிய ஜென்ஸுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அதே மாதிரி பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் வந்துட்டு ஃபுட் டயட் பேட்டர்ன்ஸ், இதனால வந்து அவங்க அதிகமாக பாதிக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதய நோய்கள், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உயர் ரத்த அழுத்தம், அடுத்து வந்துட்டு ஒபிசிட்டி போன்ற நோய்களுக்கு வந்து 40+ இருக்க ஆண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லோ ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ், அடுத்து வந்துட்டு அவங்களோட மெயினாக வந்துட்டு இனப்பெருக்க ஆரோக்கியம் வந்து முக்கியமாகவே கேள்விக்குறியான விஷயமாகவே தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அண்டு தூக்கமின்மை, அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மனக்கவலையினாலும் சரி, மன அழுத்தத்தினாலும் சரி, அது மட்டும் அல்லாமல் வந்துட்டு நல்ல தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனாலே சொல்லி, இந்த முதல்ல நான் கூறிய எல்லா ரீசன்ஸுமே வந்து இது வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ வந்து அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒபிசிட்டியாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஹை பிளட் ப்ரெஷர் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு ஹை கொலஸ்ட்ரால் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு தூக்கமின்மை ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளோட மருத்துவ முறையில் என்ன மாதிரியான தீர்வு இருக்குது, மெயினாக வந்துட்டு இனப்பெருக்க ஆரோக்கியத்துக்கு வந்து என்ன மாதிரியான தீர்வு இருக்குது அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மெயினாக வந்து 40+, 50+ல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒபிசிட்டி வந்து ஒரு பெரிய மைல்கல்லாக தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆஃப்டர் 40, 50 பார்க்கும்போது வந்துட்டு ஒரு சின்ன தொப்பை வந்து எட்டி பார்க்கும். இது வந்து ஒரு சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒபிசிட்டி தான் வந்துட்டு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது மித்த டிசீஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைலை, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆரோக்கியத்தை வந்து முன்னுக்கு வைக்காமல் இருக்கிறது, அடுத்து வந்துட்டு அவங்களுடைய மன அழுத்தம் இந்த மாதிரியான காரணங்களால் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டி வந்துட்டு அடுத்தடுத்த நோய்களுக்கு வந்து வழிவகுக்குது. அதாவது உயர் ரத்த அழுத்தமாகட்டும், அடுத்து வந்துட்டு கொலஸ்ட்ரால் ஆகட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துது. அதே மாதிரி மெயினாக வந்துட்டு அவங்களுடைய மது பழக்கம், அடுத்து வந்து புகைப்பழக்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இதய நோய்களுக்கு ஒரு பெரிய சாவியாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் ப்ளஸ் வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி முழுமையான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா வந்துட்டு தினசரி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடற்பயிற்சி, அப்படி இல்லைன்னா வந்துட்டு எளிமையான யோகாசனங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரிய நமஸ்காரம் வந்து தாராளமாக பண்ணலாம். சூரிய நமஸ்காரத்தில் வரக்கூடிய 12 ஸ்டெப்ஸ் வந்துட்டு டெய்லி காலை அல்லது மாலை வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து அவங்க பயிற்சி பண்ணும்போது ஜென்ஸோட ஆரோக்கியம் வந்து நல்லாவே மேம்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு சுகரே இருக்குது, இல்லை ஒரு ஹை கொலஸ்ட்ராலே இருக்குது, இல்லை ஒரு ஹை பிளட் ப்ரெஷரே இருக்குது அப்படின்னா வந்து அது படிப்படியாகவே வந்துட்டு யோகா மூலயமாவே வந்து அவங்களுக்கு வந்து அது கட்டுக்குள்ளே வரும். அடுத்து வந்து மெயினாக நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல்
இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற டெஸ்டோஸ்டிரான். அதாவது ஆண்களுக்கே முக்கியமான இருக்கக்கூடிய ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான். இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய தாடி வளருது, மீசை வளருது, அடுத்து வந்து இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வளர்றதுக்கு காரணமாக இருக்குது. இந்த ஹார்மோனலில் வந்து அவங்களுக்கு வந்து குறைபாடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயினாக வந்துட்டு இனப்பெருக்க ஆரோக்கியம் வந்து பாதிக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு திருமண வயதை போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கிறது, அடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஸ்பெர்ம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெட் அண்ட் டெயிலில் வந்துட்டு ஒரு டெஃபிஷியன்ட் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் மாறுபாடுகள் இருக்கிறது, அடுத்து வந்துட்டு மொட்டிலிட்டி வந்து மெயினாக கம்மியாக இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஜென்ஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதன் காரணமாக டெஸ்டோஸ்டிரான் குறைபாடு காரணமாக அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் ஒரு பலகீனம், அடுத்து வந்து எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, அடுத்து வந்து எப்பயுமே ஒரு சோர்வாக இருக்கிறது, அடுத்து நான் சொன்ன மாதிரி மெயினாக சென்ட்ரல் ஒபிசிட்டி இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம். ஸோ வந்து இதற்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஊட்டச்சத்துன உணவுகள் வந்து எடுத்துக்கணும். எப்படி வந்து பெண்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய எலும்பு வளர்ச்சி, தசை வளர்ச்சிக்கு வந்து நம்ம வந்து கரெக்டான ஊட்டச்சத்தான உணவுகள் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஆண்களுக்கும் சரி அவங்களுடைய தசை வளர்ச்சி குறையாமல் இருக்கிறதுக்கு, அவங்களுடைய எலும்புகள் வந்து வலுப்பெறத்துக்கு வந்து நம்ம வந்து சத்தான உணவுகள் கொடுக்கணும். அந்த வகையில் வந்து உணவு வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்துள்ள உணவுகள் வந்து நிறைய கொடுக்கணும். புரதச்சத்துள்ள உணவுகள் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் மீட்டில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து அது லீன் மீட்டாகவும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹை கொலஸ்ட்ரால் இல்லாத மீட், அதாவது வந்து நீங்கள் சிக்கன் கொடுக்கலாம். சிக்கனுக்கு பதிலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிராய்லர் கோழி இல்லாமல் நாட்டுக்கோழி வந்து தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி எக்ஸும் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை வந்து அவங்க வந்து தினசரி அவங்களுடைய உணவில் எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு நட்ஸ் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது பாதாம் பிசின் போன்ற உணவு வகைகளை வந்து அவங்களோட அன்றாட உணவில் எடுத்துகிட்டு வரணும். அடுத்து வந்து முருங்கைக்கீரை மாதிரி விஷயங்களை வந்துட்டு அன்றாட உணவுகள் எடுத்துகிட்டு வரணும். முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லும்போது முருங்கைக்கீரை வந்து அவங்க சூப்பாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு பவுடர் ஃபார்ம்லையும் கிடைக்கிது. அந்த பவுடர் கூட வந்து டெய்லி தினசரி வந்து அவங்களோட உணவில் வந்து எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை பொடி வந்து தினசரி உணவில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அது கூட வந்து உருக்குன நெய் சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரியான உணவு வகைகளை எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஜென்ஸ் வந்துட்டு 40+ and 50+ல இருக்கவங்க வந்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம், அடுத்து வந்து மெயினாக இனப்பெருக்க ஆரோக்கியம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். மெயினாக வந்துட்டு ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மென்ஸ் ஹெல்த்துக்காக வாஜிகேர் கேப்சூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வாஜிகேர் கேப்சூல்ஸை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி காலை 2 இரவு 2 உணவிற்கு பின்பு எடுத்துகிட்டு வரணும். இதை வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் 2 அல்லது 3 மாதங்கள் எடுத்துகிட்டு வரும்போது மென்ஸ் ஹெல்த் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இன்னைக்கு வந்து நம்ம ஆண்களின் ஆரோக்கியம் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி மெயினாக 40+ மேலே இருக்க ஜென்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், அதற்கு நம்மளோட மருத்துவ முறையில் என்ன மாதிரியான தீர்வு இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். இதே போன்று பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் 2ஆம் வாரம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி
ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா, பெங்களூர், டாக்டர் நவநீத், ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her happiness.